அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் விவசாயி குறிப்பு எனும் யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, செலவில்லாமல் இயற்கை முறையில் பல வகையான அனைத்து பயிர்களும் சாகுபடி செய்வது எப்படி அப்படின்னு அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு கோடி சேர்ந்த விவசாயி திரு பரஞ்சோதி ஐயா அவர்கள் சாகுபடி செய்து வருகிறார். அவர்கிட்ட நாம் இது எப்படி நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி அவர் ஒரு ஏக்கரில் அதாவது பல வகை பயிர் சாகுபடி செய்து வருகிறார். அது எப்படின்னு அவர் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ என் பேர் பரஞ்சோதி, நான் ஒரு கோடி கிராமத்தை சேர்ந்தவர். இடையில் படிச்சுட்டு ஒரு ஓல்டேஜ் சர்ஜி முடிச்சுட்டு பிறகு வேலை கிடச்சிது அஞ்சல் துறையில். அங்கே போய்ட்டு ஒரு 36 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம விவசாயம் தான் நமக்கு கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விவசாய தொழிலில் ஈடுபட்டோம். இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு விவசாயம் நல்லா இருக்குது. விவசாயத்தில் இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சியும் வேறு எந்த தொழிலையுமே பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு ஏக்கர் நிலத்தை பிரித்து ஒரு 5 சென்ட்டாக பிரித்து 20 பயிர்களை 25 100 ஒரு ஏக்கருடைய மொத்த அளவு 100 சென்ட்டு. 100 சென்ட்டு 5 சென்ட்டாக பிரித்தா 25 100 சென்ட்டில் 20 வகையான பயிர் திட்டத்தை நம்ம பண்ணலாம். நான் பண்ணுற பயிர் என்னன்னு சொன்னால், கத்திரி, வெண்டை, கொத்தவரங்காய், வாழை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, புளிச்சக்கீரை, ப்ளஸ் கத்திரிக்காய், அது மற்றபடி நிறைய காய்கறிகள் நம்ம பயிர் சாகுபடி பண்ணிக்கிறோம். மிளகாய், இது மாதிரிலாம் பண்ணுறோம். ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் லேபர் பிரச்சனையாக இருந்தாலும் மிஷினரி பயன்படுத்தி நம்ம பல விஷயங்களை பண்ணியிருக்கிறோம். ஆனால் வியாபாரிகளுக்கு நான் சேல் பண்ணுறதே கிடையாது. பெரும்பாலும் காய்கறி ஐட்டமும் கீரை ஐட்டமும் இங்கே பூக்கள் எல்லாமே மக்கள் தேடி வாங்கிட்டு போகிறாங்க. அது வாங்கிட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம குறைவான விலையில் கொடுக்குறோம், மலிவான விலை. இன்றைக்கி குண்டு மல்லி 1000 ரூபாய் விற்கிதுன்னு சொன்னால், இங்கே நான் கொடுக்குறது வெறும் 300 ரூபா தான் கொடுக்குறோம், 700 ரூபா லாபத்தில் கொடுக்குறோம். அந்த 1000 ரூபாய் ஏன் அந்த வியாபாரி விற்கிறாங்கன்னா, அவங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜு ப்ளஸ் ஏற்றுமதி இறக்குமதி, கரண்ட்டு வாடகை, அட்வான்ஸு இதெல்லாம் நிறைய அடிப்படுறதுனால எல்லா ஒட்டுமொத்த செலவையும் ஏற்படுத்தி அந்த சாதாரண மக்கள் விலையை திணிச்சிடுறாங்க. அதில் அதிகப்படியான விலை கொடுத்து அவங்க வாங்க வேண்டியதாக இருக்குது. அதில் ஒவ்வொரு விவசாயம் நான் ஓனர் ப்ளஸ் கஸ்டமர், நான் உற்பத்தியாளர், அங்கே வாங்குபவர், இந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதில் அவங்கள வாங்குறவங்களும் லாபமாக இருக்குது, நமக்கும் லாபமாக இருக்குது. அதில் விவசாயிகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி பயிர் திட்டங்களை அமல்படுத்த நம்ம 0% தான் பட்ஜெட் தான். நமக்கு ஒரு பைசா கூட நம்ம செலவு பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் செலவே இல்லாத சாகுபடி செய்யுதுன்னு சொல்கிறீங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு விதை வாங்குறதுனாலும் ஒரு செலவு தான், ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு ஆரம்பத்தில் செலவு. அது மாதிரி மினிமம் எவ்வளோ ஆச்சும் செலவு ஆகும்ல? அது சின்ன செலவு தான். அது விதை வாங்குறது அவசியம் தேவை. ரெண்டாவது நம்ம ஒரு மிஷினரிக்கு ஓட்டிக்கிறோம், நம்மளே களையை வெட்டிக்கிறோம், நம்மளே எல்லா வேலையும் பண்ணிக்கிறோம். ஆனால் கார்பரேட் உரங்களை பயன்படுத்துறது கிடையாது. அதாவது யூரியா, பொட்டாசு ப்ளஸ் டிஏபி, இந்த மாதிரி பல்வேறு உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து, பூச்சி மருந்து, இது மாதிரி அதாவது அந்த மருந்துகளெல்லாம் விவசாயத்தில் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இப்போ நீங்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது பயன்படுத்துகிறேன்றீங்க. அப்போ உரத்துக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? அதாவது யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ் போடுறோங்களா, அதுக்கு பதில் நீங்கள் போடுறீங்களா? அதாவது தழைகள், பல்வேறு தழைகள், கிராமத்தில் கிடைக்கிற தழைகள். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எரு குப்பை, இந்த மாதிரி தழைகளை பயன்படுத்தி அதிலே விளையிறது அதிலே விட்டாலே அதே ஒரு பெரிய உரமாக தான் மாறும். எந்த ஒரு பொருள், இப்போ வெண்டைக்காய் வைக்கிறோம், வெண்டைக்காய் அறுவடை பண்ணி அதிலே மடித்து ஓட்டிடணும், அது தனியாக எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி கத்திரிக்காய் வைக்கிறோம், கத்திரிக்காய் அதிலே மடித்து ஓட்டிடணும் கருவடை முடிஞ்ச உடனே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த பயிர் வகைனாலும் காய்கறி பறித்த உடனே அந்த வேஸ்டேஜை அதிலே பறித்து ஓட்டினா அதே மண்ணுடைய வளத்தை சரியான முறையில் கொண்டு வரும். மேலும் பயிர் வைக்கிறது மண் திடகாத்தமாக இருக்கும், சத்தான பூமியாக மாறும். அந்த சத்தான பூமியாக மாறும்போது நம்ம உற்பத்தி பண்ணுற எந்த ஒரு பொருளும் அமோகமாக விளைச்சல் தரும் சார். இப்போ நீங்கள் பூச்சி நோய் மேலாண்மைக்கலாம், அது எப்படி நான் ஃபாலோ பண்ணுறீங்க? வேப்ப எண்ணெய் கரைசல் அடிக்கலாம், இஞ்சி பூண்டு கரைசல் அடிக்கலாம், கற்பூர கரைசல் அடிக்கலாம். அதாவது பூச்சிகள் நம்ம வயலுக்கு தேவை. ஆனால் பூச்சிகள் சாவடிக்கூடாது, பூச்சி விரட்டியாக தான் பயன்படுத்தணும். அந்த நேரத்தில் பூச்சி விரட்டி வெளியே போயிடும். பிறகு ஒரு 10 நாள் ஒரு வாரம் கழிச்சா திரும்பி அந்த பூச்சிகள் இருந்தால் தான் மகரந்த சேர்க்கை நடக்கும். மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் அமோகமான விளைச்சல் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணால் பூச்சி அழிச்சிடுறாங்க, அந்த விளையிற புள்ளியை அழிச்சிடுறாங்க. புல்லை அழிக்கிறதுக்கு களைக்கொல்லி பயன்படுத்துகிறாங்க, பூச்சி அழிக்கிறதுக்கு பூச்சி மருந்து அடித்து வீணாக்கிறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பருந்தல் ஒன்று இருந்தது, கருடன் ஒன்று இருந்தது, குருவிகள் இருந்தது, காக்கா இருந்தது, பல்வேறு உயிரினங்கள்லாம் அழிஞ்சது. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி கார்பரேட் வந்த பிற்பாடு கதிர்வீச்சுகள் நடக்கிற பிறகு இதெல்லாம் அழிஞ்சுது. அதெல்லாம் இருக்கின்ற பொழுது வயலில் வந்து எல்லா பூச்சிகளுமே இருக்கணும். அது நன்மை செய்யும் பூச்சிகளாக இருக்கணும், தீமை செய்யும் பூச்சிகளும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அந்த நேரத்தில் அந்த பூச்சியை விரட்டி விட்டுருணும் சார். இதுக்கு வந்து ஆர்கானிக் முறை நம்மக்கிட்டே இருக்குது பொருள். இஞ்சி பூண்டு கரைசல் அடிக்கலாம், வேப்ப எண்ணெய் கரைசல் அடிக்கலாம், ப்ளஸ் வந்து அது கற்பூர கரைசல் அடிக்கலாம், மஞ்சள் தூள் கலக்கி அடிக்கலாம். எல்லாமே நிறையா வந்து மீன் அதாவது மீன் எண்ணெய் அது அடிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் விவரம் தெரியாத நம்ம போய் அங்கே போய் பூச்சி மருந்து வாங்கி அடித்து நம்மளும் வீணாகிறோம். விளையிற பொருளை அந்த பக்குவப்படுத்தி அது ஊட்டத்தை மாதிரி திரும்பி அந்த காய்கறி வழியாக உடலுக்கு போய் பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்துது. அதனால் வந்து பூச்சி விரட்டிக்கு நம்மக்கிட்டே இருந்து மருந்து வந்து யூரியா தான் விவசாயி அனைவரும் ரொம்ப விரும்பி வந்து வாங்கி போகிறது, உடனே பச்சை தெரிய மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு மாற்றாக நம்ம இயற்கை முறையில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? தழை சத்து இருந்தால் போதும் சார். தழை சத்துன்னு சொன்னால் யூரியாவுக்கு பதிலாக தழைகளை பல்வேறு விஷயங்களை, அதாவது பல்வேறு தழைகளை கொண்டு வந்து ஓட்டுகின்ற பொழுது அதில் மடக்கி ஓட்டினா யூரியாவே தேவையில்லை. இப்போ பயிருக்கு நீங்கள் வந்து எந்த கரைசல் யூஸ் பண்ணுறீங்க? அதுக்கு தகுந்த மாதிரி வேப்ப எண்ணெய் கரைசல் யூஸ் பண்ணலாம், பூச்சிகள் வந்து வெளியேறும். அதே போல் வந்து இஞ்சி பூண்டு கரைசல் யூஸ் பண்ணலாம், பூச்சிகள் வெளியேறும். மஞ்சள், வெல்லம், சுண்ணாம்பு இது மாதிரி அந்த பக்குவப்பட்ட பல்வேறு விஷயங்களை கலந்து அதை யூஸ் பண்ணலாம், பூச்சிகள் வெளியேறும். பயிர் நல்லாயிருக்கும். நான் இது வரைக்கும் குள்ளு மல்லி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே, அதாவது 3 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் பூச்சி மருந்து நான் பயன்படுத்துறது கிடையாது. இந்த மாதிரி பொருளை தான் நான் பயன்படுத்துகிறேன். ஒரு நாள் கத்திரி நாற்றை இதை நாமளே வந்து கத்திரி நாற்றை விட்டால் நமக்கு தேவைப்படும் போது எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ பிடிங்கி நட்டுக்கலாம். இது வெளியில் வந்து வியாபாரிகிட்ட வாங்கும்போது என்னன்னா ஒரு கத்திரி நாற்று ₹1, ₹1.5, ₹2 இருக்குது. அது இங்கே பக்கம் கிடையாது. விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அது எக்ஸ்பென்ஸ் பஸ் சார்ஜ், போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ப்ளஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அங்கே விதையாக வாங்கி விட்டு இங்கே வந்து கத்திரி நம்ம பிடிங்கி நட்டுக்கலாம், நம்மளும் பயன்படுத்திக்கலாம். மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்கறதுடைய வாய்ப்புகள் அங்கே ஏற்படும். பயிர் திட்டங்களை வந்து ஒருங்கிணைந்த வயலாக மாற்றணும், இது வந்து மார்க்கெட்டிங் வயலாகவும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இங்கே வந்து தேடி வந்து வாங்குற மாதிரி பிளான் பண்ணி விலை குறைச்சல். எனக்கு வந்து இப்படி பண்ணுறதுனால என்னன்னா, நான் ₹10 கீரை வைக்கிறேன்னா எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கிடையாது, கரண்ட் பில் கிடையாது, வீட்டு வாடகை கிடையாது, அது கடை வாடகை கிடையாது, எதுவுமே எனக்கு கிடையாது. அதால் ₹10 ₹5 கூட நான் கீரை வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏன்னா அது வந்து விவசாயிகள் லாபகரமான திட்டமாக தான் இருக்கும். ஆனால் மற்ற பயிர்கள் பார்த்தா வருஷத்துக்கு, அதாவது பயிர் திட்டம் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு நாள் வருமானம், 2 நாள் வருமானம், வார வருமானம், மாத வருமானம், வருஷ வருமானம், இது மாதிரி அடுக்குமுறை பயிர்கள் வந்து விவசாயிகள் பண்ணாங்கன்னா ஓரளவு விவசாயிகளுக்கு வந்து லாபகரமான வந்து விஷயமாக தான் அமையுமே தவிர, நெல் பயிர் வச்சுட்டு 6 மாதம் வெயிட் பண்ணணும், நெல் பயிர் வச்சுட்டு 3 மாதம் வெயிட் பண்ணணும், அதன் பிறகு மற்ற கரும்பு வச்சுட்டு 1.5 வருஷம் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் வெயிட்டிங்லாம் கிடையாது. காலையில் எழுந்தால் விவசாய நிலத்துக்கு போனால் ₹1000-500 கிடைக்குதா, ரைட், பரவாயில்ல, விவசாய நிலத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகிறோம், இது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு மாதிரி இதை பயன்படுத்திங்கன்னா நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆனால் லாபகரமான திட்டமாக தான் இருக்குது, ஒன்றும் நஷ்டமே கிடையாது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் கிடையாது, நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகளும் கிடையாது. ஆனால் மண்ணில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் அடங்கி இருக்குது. இந்த கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த சத்து இல்லை, யூரியா சத்து இல்லை, உரம் சத்து இல்லை, வந்து அந்த தழை சத்து இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை புகுத்தி விவசாயிகளுக்கு வந்து இந்த மருந்து விற்கிறதுக்காக வேண்டிய புல்லை அழிக்கிறதுக்கு களைக்கொல்லின்ற ஒரு மருந்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த களைக்கொல்லி என்ன பண்ணுதுன்னு சொன்னால் மண்ணுடைய உயிரணுக்களை சேர்த்து அழிச்சிடும். ஒரு 5 வருஷம் விளையும், ஒரு 10 வருஷம் விளையும், அதனுடைய மண்ணுடைய தன்மை கெட்டு போச்சுன்னா அந்த விளைநிலமே வீணாகிடும். அதனால் களைக்கொல்லி மருந்தே வந்து பயன்படுத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான விஷயமாக தான் தெரியுது. பெரும்பாலும் இது நாள் வரைக்கும் நான் களைக்கொல்லியை பயன்படுத்துறதே கிடையாது. ஆனால் பில்லுக்கு வந்து களைக்கொல்லி அடிங்கன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் அதெல்லாம் லைக் பண்ணுறது கிடையாது. களைக்கொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னு சொன்னால் மம்மிட்டால் களை கொத்தி திரும்பி வரும்போது அந்த மண்ணுக்கு உரமாகவும் மாறும், அதனுடைய பயிருடைய வளர்ச்சியை வந்து சரியாக நல்லா நல்லா வந்து வசதியாக இருக்கும். அதால் பெல்லு வளைஞ்சால் களையத்தான் கொத்தணுமே தவிர அது களைக்கொல்லி மருந்து உயிரணுக்கள் சாவடிக்கிறது அது சரியான வழியாக தெரியல. அது செய்யவும் கூடாது விவசாயிங்க. இப்போ என்னதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ராப் மருந்து கூட அடிக்காது. இது வந்து ஒரு 2 சென்ட் அளவுக்கு, ஒரு 1/4 சென்ட் அளவு தான் இருக்கும். இதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வெண்டை தள்ளிடுச்சு.
இது வந்து என்னன்னா இந்த அகத்திக்கீரை வந்து நான் மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போனதே கிடையாது. பெரும்பாலும் இந்த பக்கத்தில் சத்திப்பட்டு, வெண்மையாத்தூர், ஒரு கோடி ப்ளஸ் கொண்டைங்கி, தோகப்பாடு, இந்த பெரும்பாலத்தில் இந்த குளம் இந்த மாதிரி உள்ள ஆட்கள் வந்து கேள்விப்பட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. விழுப்புரம் போயிட்டு வர சார்ஜஸ் அவங்களுக்கு மிச்சம். ரெண்டாவது வந்து அங்கே 20 ரூபாய் வாங்குறாங்கன்னா நாங்கள் 10 ரூபாய் பாதி விலைக்கு தான் கொடுப்போம். அவங்க தேவைப்படுற அளவுக்கு கொடுப்போம். அவங்களே உடச்சி எடுத்துகிட்டு வந்து கூட இதில் போதுன்ற அளவுக்கு எடுத்துன்னு போவாங்க. நாங்கள் கொடுக்குறத வாங்கிக்குவோம் சார். இது கொத்தவரங்க சார். இது வந்து கிட்டத்தட்ட நான் 5 சென்ட் தான் போட்டிருக்கிறோம். இது வரைக்கும் இதில் மருந்து அடித்தது கிடையாது. ஒரே ஒரு களை கொத்தலாம், அவ்வளோதான். காய் அந்தளவுக்கு சௌரியமாக தணிது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 செடியில் 1/2 கிலோ 1/4 கிலோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மருந்து அடித்தா தான் வருன்றதில்ல, மருந்து அடிக்காமலே வந்து காய்கறி நிறையா இருக்கும். மண்ணில் வந்து தேவையான ஊட்டத்தை இப்போ கொத்தரங்க அறுவடை பண்ணால் இதே மாதிரிக்கு இதிலே பயிர் இது சத்துள்ள பூமியாக மாற்றணும். பூமியை சத்துள்ள பூமியாக மாற்றினா தான் எந்த பயிர் போட்டாலும். அதனால் இது வந்து அருமையான விளைச்சல். இது அதாவது நம்ம எப்பயுமே 0 பட்ஜெட் தானே சார் நம்ம விவசாயம் பண்ணுறது. எந்த வரைக்கும் மருந்து கடைகள்லாம் நான் போடுறது கிடையாது, மருந்தை வாங்கி பூமியில் போடுறது கிடையாது. அதே சமயத்தில் மருந்து போட்டால் தான் விளையுன்றது நினைக்கிறது அதுவும் தவறான செயல். மருந்து போட்டால் அந்த நேரத்துக்கு வந்து பூமியினுடைய உயிரிணுக்களை அழிச்சிடும், அவ்வளோதான். 2 போகம் விலையும் 3வது போகம் பிரேக் பண்ணோம், 2வது 3 போகம் விலையும் 4வது 1 பிரேக் பண்ணோம். இதெல்லாம் வந்து இயற்கையாக எப்போதுமே விளைஞ்சுன்னு இருக்கும். பெரும்பாலும் நம்ம வந்து இயற்கையான உரங்களை எரு, குப்பை, சாணி, இது மாதிரி தழைகள், இது மாதிரி பொருட்களை வந்து புண்ணாக்கு, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் போடலாம். புண்ணாக்கு மல்லாட்டை போட்டால் கூட புண்ணாக்கு கிடையாது. ஒரு மூட்டை உரம் வாங்குற காசு புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து மண்ணில் போடலாம். அந்த காலத்துலலாம் புண்ணாக்கு தான் போட்டு பயிர் வச்சாங்க. தழைகள் போட்டுருவாங்க. 6 மாதம் நல்ல விளைய நெல். அதே சமயத்தில் ஊட்டச்சத்து நல்லா இருந்துச்சு, ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் மனிதர்கள். 100 ஆண்டுகளை தாண்டியும் வந்து இறக்கிற வாய்ப்பு இல்லை. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு நோய்களில் சிக்கிக்கினாங்க. அந்த நோய்களை விடுதலை பண்ணுறதுக்கு எவராலையும் முடியாது நம்மள்கிட்ட. ஆனால் விவசாயிகளால் தான் மட்டும் முடியும். ஆனால் விவசாயிகள் வந்து இயற்கையான ஆர்கானிக் முறையில் பயிர் வச்சாதான் நோய்களை நம்ம விரட்ட முடியுன்றது என்னுடைய கருத்து கணிப்பு சார். செம்பருத்தி சரியில்லை, செம்பருத்தி பூக்கள் வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதுக்கு எந்த மருந்தும் அடிக்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த பூக்கள் வந்து என்னன்னா ஹார்ட் அட்டாக்கு, வர்றது, ப்ளஸ் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, ப்ளஸ் உடம்பு வந்து கூல் பண்ணுறதுக்கு, ரத்த அபிவிருத்தி உண்டு பண்ணுறதுக்கு வேண்டிய மருத்துவ குணம் இதில் நிறைய அடங்கியிருக்கு. இங்கே இருக்கிற ஜனம் என்ன பண்ணுவாங்க, டெய்லி பறிச்சுன்னு போய் தலைக்கு தேய்க்கவும், டீ சாப்பிட்றதும், கஷாயம் வச்சு சாப்பிட்றதும், இந்த தழைகள்லேருந்து பூவிலேருந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் செம்பருத்தியினுடைய மகத்துவம் நமக்கு பெரும்பாலும் தெரியல. நாட்டு மருந்து கடையெல்லாம் போய் கேட்டால் செம்பருத்தினுடைய நிலவரத்தை விலைக்கு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம இதை அடிக்கடி டெய்லி பயன்படுத்துகிறோம் சார். இது நாங்கள் டீ கடைக்கு பற்றி டீ தூள் போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு பற்றி என்ன செய்கிறாங்க, செம்பருத்தி பவுடரை போட்டு செம்பருத்தி டீன்னு கொடுக்குறாங்க. ஒரு 10 செம்பருத்தி பூ எடுத்துன்னு போனாலே கிட்டத்தட்ட ஒரு 20 டீ வருதுன்னு வச்சிங்கன்னா 20 10 200 இதில் ஈஸியாக சம்பாதிச்சுருவாங்க சார். இது பிஸ்னஸ் வணிகத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. 2வது உடல் பாதுகாப்பும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இதில் இருக்குது. தலையில் செய்கிறாங்களாங்களா, எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? தலை உடம்பு கூல் பண்ணுறதுக்காகவும், முடி வந்து கருமையான வளர்ச்சியை கொடுக்கறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 300 செடி போட்டிருக்குது. இல்லை 300 செடி தான் அதிகமாக போட்டோம். 8 சென்ட் அளவு தான் இது. 300 செடி போட்டிருக்குது. இது ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 6 கிலோ கரெக்டாக வரும். 6 கிலோ ப்ளஸ் அதிகமாக கூடுதலாக வரும்போது வரை குறையாது. 1 கிலோ 300 ரூபானா 6 18 1800 ரூபாய் எவ்ரிடேஸ் இந்த இன்கம். ஒவ்வொரு நாளைக்கும் வந்து 1800 ரூபாய். அப்போ 30 நாளைக்கு கணக்கு பண்ணோன்னா 30 3 24 50,000 ரூபாய் மேலே இதில் 8 சென்ட் இடத்துல கிடைக்குது. விவசாயிகள் நஷ்டம்னா எப்படி நஷ்டம் வரும்? இப்போ இந்த 8 சென்ட்டில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? செலவே கிடையாது, களை கொத்துற செலவு தான். 2வது அதாவது எப்படின்னு சொன்னால் எரு போடுற செலவு தான். வேறு ஒன்றும் செலவுகள் வாய்ப்பே இல்லை. வேறு இதுக்கு இந்த பூச்சிலாம் தாக்குது இல்லை, அதுக்கு என்ன பண்ண வேலை பண்ண? பூச்சி தாக்கல் கற்பூர கரைசல் அடிச்சு விட்ருவோம். கற்பூர கரைசல் வருது 50,000 மாதத்துக்கு வருதுன்றீங்க 8 சென்ட்டில். அதில் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது இந்த இதில்? ஒரு மாதத்தில் எடுக்கிறதுக்கு 4 பேர் எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அதாவது ஒரு 100 ரூபா உழவுக்கு 5 ரூபான்னு கொடுப்போம். ஒரு உழவுக்கு வந்து 5 ரூபா, 10 உழவுக்கு எடுப்பாங்க, 15 உழவுக்கு எடுப்பாங்க, 20 அப்படியே கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 150 ரூபா 200 ரூபா தான் கூலி போகும். மீதி நமக்கு வருமானம் தான். இதுக்கு பூச்சி நோய்கள் என்ன வேலை பண்ணுறது? பூச்சி நோய்கள்லாம் வேப்ப எண்ணெய் கரைசல், கற்பூர கரைசல், இஞ்சி பூண்டு கரைசல் அடிச்சிடுறது. உரமெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் 3 ஆண்டுகளாக வந்து உரம் போடுற வேலையே கிடையாது. அது பில்லை கொத்தி அதில் திருப்பி ரொட்டேட் பண்ணி விட வேண்டியது தான். அது ஆட்டோமேட்டிக்காக செடி அமோகமாக வளரும். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பறிப்பீங்க? ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ
5 கிலோ அப்படி வரும். எத்தனை மணிக்கு காலைல பறிக்க ஆரம்பிப்பீங்க? காலைல ஒரு 9 மணிக்கு பறிச்சுனா கரெக்டாக ஒரு 11 மணிக்கெல்லாம் வெளியில் இருந்துடும். நீங்கள் மட்டும் பறிக்கிறீங்களா? கூலியாலும் வச்சு பறிப்போம் வந்தாங்கன்னா, அவங்க வரலன்னா நானே பறிப்பேன். இது வந்து காக்காட்டான் செடி சார், ஒரே ஒரு செடி தான் இது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 உழக்கு வருது. 3 உழக்குன்னா ஒரு உழக்கு 20 ரூபான்னா 60 ரூபா. அப்போ 60 ரூபா 3018, ஒரே செடியில் 1800 ரூபாய் இன்கம் கொடுக்குது இந்த விவசாயத்தில். ஒரே ஒரு செடி, ஒரே ஒன்று. இது 2 செடி தான் போடுறான். இதில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 உழக்கு அளவுக்கு பூ வருது. ஒரு உழக்கு 20 ரூபா, 4 2 8 80 ரூபா வருது. மாதம் ஃபுல்லாக பூக்கும் இது. ஆனால் மாதம் ஃபுல்லாக பூக்கும்போது எவ்வளோ வருதுன்னு சொன்னால் 3 8 24, 2400 ரூபாய் இந்த 2 செடி கொடுக்குது. இந்த 2 செடி 2400 ரூபா வருமானத்தை கொடுக்குது. நிச்சயம் தான் அங்கே ஒரு 50 செடி போடுறதுக்கு ரெடியாக பண்ணி போட்டுட்டேன். 50 செடி போட்டிருக்கிறேன். எந்த வாழைக்கண்ணும் நான் காசு கொடுத்து வாங்கலை. இது 2 வாங்கணுமா தான். அதில் இது நிறைய வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம் எல்லாமே இது காசு. வாழை நாறு எல்லாமே இது பணமாக தான் தெரியுது. இதை நீங்கள் விற்பனை பண்ணுறீங்களா? அதெல்லாம் விற்பனை இங்கேயே வந்து வாங்கிக்குவாங்க சார். எல்லாமே இலையாக இருந்தாலும், காயாக இருந்தாலும், தாராக இருந்தாலும் எல்லாம் இங்கேயே வந்து. நான் யாரும் வியாபாரம் தேடி போகிற வேலை கிடையாது. எல்லாமே இங்கே என்ன தேடி வரணும். ஆனால் அந்தளவுக்கு நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரேட்டை கொடுக்குறேன். அதான் சரி சார். இதை ஏற்கனவே அங்கே 8 சென்ட் போட்டு அறுவடைக்கு முடிகிற கண்டிஷனில் இருக்குது. அதை தொடர்ச்சி அங்கே ஒரு 2 சென்ட் போட்டு அறுவடை வந்துன்னு இருக்குது. அதை தொடர்ச்சி இது வந்துருக்குது. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே இன்னும் ஒரு பிட்டை போடுவான். ஆனால் 12 வருஷத்தில் 12 மாதமும் வெண்டை நம்மக்கிட்ட இருக்கும், 12 மாதமும் கத்திரி இருக்கும், 12 மாதமும் கொத்தரா இருக்கும். அது சீசன்ன்றதே கிடையாது. எல்லா நேரங்களிலும் காய்கறி பயிர் வைக்க சீசனே கிடையாது. நம்மளால் எந்த நேரத்துலையும் பயிர் வைக்கலாம். அதில் 24 ஹவர்ஸ் நம்மக்கிட்ட இந்த காய்கறிகள் இருந்துனே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய திட்டம். அதால் 24 ஹவர்ஸும் இது விளைஞ்சுன்னு தான் இருக்கும். மஞ்சள் தேமலை மாதிரியே வரும் அந்த நோய். அப்புறம் இலை வந்து சுருக்கமாக வரும். அது இந்த காய்ப்புழு இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து அடித்தாலே தடுமுறைக்கு கொஞ்சம் கஷ்டமாக. நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண வரீங்க? வேப்பெண்ணெய் அடிச்சு விடுங்க, க்ளீனாக ஆகிடும். பூச்சிகள் வந்து இருக்கணும் சார். பூச்சிகள் வந்து வயலில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். பூச்சிகளை அழிக்கவே கூடாது எந்த விவசாயம். பூச்சிகளை விரட்டி தான் விடணுமே தவிர பூச்சிகளை அழிக்கக்கூடாது. பூச்சிகள் இருந்தால் தான் மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும். அப்போ தான் விளைச்சல் நம்ம கூடும். இது வெண்டை போட்டு அறுவடை காலம் சார். இது அறுவடை முடிஞ்சு இது இந்த காயெல்லாம் விதைக்காக விட்டு வச்சுருக்கிறேன். இதை மறுசுழற்சிக்காக இதை பயன்படுத்துறதுக்காக விதைக்காக விட்டு வரக்காக இதை பாருங்கள் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த இதுலேருந்து எடுத்த வெண்டை தான். அங்கே வந்து ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டை விதை ஏகப்பட்ட ரேட் சொல்கிறாங்க. அதால் ஒரு முறை வாங்கிட்டால் போதும். 2வது முறை இதுலேருந்து எடுத்து நம்ம வந்து இந்த விதையை பக்குவப்படுத்தி காய வச்சு மறுபடியும் மறுசுழற்சிக்காக அதை விட்டு வச்சுக்கிறோம் சார். இது வந்து ஹைப்ரிட் இல்லை, இது வந்து சாதா வெண்டை தான் இது. அதனால் இதிலேருந்து விதை எடுத்து மறுபடியும் சுழற்சிக்காக பயன்படுத்துறதுக்காக வச்சுக்கிறோங்க. அந்த 2 செடி முல்லை போட்டதுனால அதனுடைய பிரதிபலன வருமானத்தை பார்த்த பிற்பாடு அந்த முல்லை செடியிலேருந்தே கட்டிங் போட்டு நானே பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். இனிமேல்ட்டு இப்போ கன்று போய் எங்கேயும் வாங்கக்கூடாது, நாமளே பதியம் போட்டு நம்மளே நட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் 30 குழி போட்டிருக்கேன் பாருங்கள். 30 செடி ஒரு குழிக்கு வந்து 3 கன்று வச்சா கூட 30 3 90 100 கன்று தான் இதில் வந்து நான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறேன். இந்த 30 குழியிலையும் போட்டாங்கன்னா ஒரு குழிக்கு 2 உழக்கு இருந்தால் கூட கிட்டத்தட்ட காலுக்கு, அதாவது 200 கிராம் வந்தால் கூட கிட்டத்தட்ட 32 3 2 6 எவ்வளோ வரும்? இருந்தால் ஒரு 3 கிலோ அல்லது வரும். 3 கிலோ ஒரு கிலோ வந்து 250 ரூபா கூட 3 2 6 700 ரூபா ஒரு நாளைக்கு இதில் இருக்குது. இது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 சென்ட் அல்லது 2 சென்ட் தான் இருக்கும். 200 கூட 3 2 6 600 ரூபான்னா 3 6 18, இதிலே 18,000 இந்த விவசாயத்தில் எடுத்துக்கலாம். பறிக்கிற கூலி பறிச்சிருக்கீங்களா? பறிக்கிற கூலி வந்து ஒரு 2 பேர் பறிச்சிக்கலாம். 2 பேர் டெய்லி 2 பேர் பறிக்கலாம். இந்த செடியை வந்து நான் இப்போ நானே வந்து பதியம் போட்டு கண்ணை உற்பத்தி பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது கண். செம்பருத்தி மற்ற எல்லாமே நான் வந்து இயற்கை முறையில் நான் பதியம் போட்டு வச்சுருங்க. எவ்வளோ அழகாக வந்துருது பாருங்கள். 2வது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கண்ணுகள்லாம் நாமளே பதியம் போட்டு நர்சரி ஃபார்மே நாமளே ஓப்பன் பண்ணி நம்ம தேவையான கண்ணுகளை எடுக்கலாம், நட்டுக்கலாம். பிறகு விவசாயத்துக்கு அதாவது வணிகத்துக்கு நம்ம செயல்படலான்ற ஒரு திட்டமும் ஃப்யூச்சர் பிளான் என்கிட்ட இருக்குங்க.
இது கிணறு. இது ஆனால் கிணத்தை சுற்றி வந்து மோட்டர் கொண்ட சுற்றி என்னென்ன பயிர் வச்சுக்கிறோம் பாருங்கள். இது அத்தி மரம், அந்தாண்ட பக்கத்தில் வாழை, அது பக்கத்தில் தெரியுதுன்னு பாருங்கள் வாழை, இன்னும் குறுங்கை சரியா. இது சவுக்கு மரம் போட்டிருக்குது. ரெண்டாவது வந்து பூச்செடி, நாவல் மரம் இருக்குது, நாவல் மரம். அங்கேயும் கொய்யா இருக்குது. இதே பாருங்கள் கொய்யா செடி நட்டுக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது என்ன பண்ணுறதே கிடையாது, எல்லாமே வந்து மண்ணிலே இருக்குது, எல்லாம் ரெடி ஆகிடும். இத்தனை வகையான வேலை. 2 மாமரம் இருக்கும் பாருங்கள். இது மாங்காய் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ. இது அந்த 2 மரமே கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாங்காய் மட்டும் 1.25 கிலோ 1 கிலோ தான் வரும். ஒரு 100 மாங்காய் வச்சா 100 கிலோ இது மாதிரி வரும். ஆனால் இது ஏற்கனவே நிறைய மரங்கள் இருந்தது, எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இப்போ சரி பண்ணி வச்சுக்கிறேன். இது இந்த மரத்தில் வந்து இது ஒரு 200 குறைஞ்சபட்சம் காய் வரும். ஒரு 200 ஒரு கிலோவுக்கு வந்து நான் விற்கிறது 20 ரூபா தான் விற்கிறேன். இது 20 ரூபா காசு. அந்த 20 ரூபாய் இங்கேயே வந்து சேல்ஸ் ஆகிடும், இங்கேயே வந்து வாங்கி போடுவாங்க. இது மார்க்கெட்டிங் போகிற விலை. இங்கே விளையிற பொருள் எதுவுமே நான் மார்க்கெட்டிங் எடுத்துன்னு போகிற விலை கிடையாது. பப்ளிக் இங்கேயே வந்து இங்கேயே வாங்கி போடுவாங்க. நீங்கள் பாதை எடுத்து வச்சு வைப்பீங்களா இல்லை இங்கேயே வந்து வாங்கிக்குவாங்களா? இங்கேயே வந்து வாங்கி போடுவாங்க. மார்க்கெட்டிங்கே வேலை. இப்போ தண்ணி எப்படி பாசுறீங்க நீங்கள்? இந்த சாதா மோட்டர் தான் சார் இது. அது 33 அடி சாதா மோட்டர் தான் இது. இந்த 1 ஏக்கர் ஃபுல்லாக போய் தண்ணிக்கெல்லாம் வேலை இல்லை. காய்கறி பயிர்ன்றதால வாரத்தில் 1 நாள் 2 நாளுக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பயிர். இது போதுமான தண்ணி. இதை தவிர இன்னும் இது காய்கறி பயிர் வச்சா இதே மோட்டர் வந்து 5 ஏக்கருக்கு சப்ளை பண்ணோம். ஐயா இது வரைக்கும் நீங்கள் வந்து பல வேலைகளில் இருந்து இதுக்காக ஒத்துழைப்பை கொடுத்து மற்ற விவசாயிகள் வந்து பயன்பெறும் வகையில் பயனுள்ள தகவலாக இருந்தது. இதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து எங்கள் விவசாய குறிப்பு யூடியூப் சேனலில் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்ததுக்கு நன்றிங்க ஐயா. ஐயா அது பரஞ்சோதி ஐயா அவருடைய சாகுபடி செய்வது எப்படி பார்த்தோம். 1 ஏக்கரில் வந்து பல வகை சாகுபடி எப்படி பண்ணுறாரு, அதுவும் வந்து இயற்கை முறையிலேயே பூச்சி நோய் மற்றும் உரம் மற்றும் அதே மாதிரி வந்து வணிக ரீதியாக வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது வந்து அவர் வந்து இவர் தேடி இது வரைக்கும் மார்க்கெட்டிங்கில் போனதில்லையா, விற்பனைக்கான வந்தால் இவரை தேடி தான் விவசாயி வந்து அனைத்து விவசாயம் தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த சுற்றிக்கிற கிராமத்தை வந்து மாற்றி வச்சுக்கிறாரு. அதுபோல் நீங்களும் நம்மளுடைய வீட்டில் பின்னாடி வந்து 1 சென்ட் 1/2 சென்ட் 1 சென்ட் இருந்தாலும் இல்லை 2-3 சென்டாலும் இடம் கிடக்கும். அதில் வந்து இது மாதிரி பல வகை பயிர் வெண்டை கத்திரி அதை மாதிரி வந்து பல வகை பயிர் சாகுபடி செய்து இயற்கை முறையிலே நீங்கள் வந்து அது ஒரு பஞ்சகாவியா ரசகாவியா அந்த கற்பூர கரைசல் இதை மாதிரி நீங்கள் சாகுபடி செய்து நீங்களும் பயன்படலாம். அடியில் உரத்துக்கு அதே மாதிரி இந்த மண்புழு உரம் வாங்குது. இந்த மண்புழு உரம்லாம் நீங்கள் வந்து அழகாக வந்து அடி உரமாக போட்டு இல்லை மேல் உரம் போட்டு கூட அதையும் நீங்கள் பயன்படலாம். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு விவசாய குறிப்பு எனும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.